அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாரி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களுமே கொடுத்துட்டு வரோம். நம்ம ஒவ்வொரு வருஷமே இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளோ சீட் நிரம்பிச்சு, எவ்வளோ சீட் நிரம்பல, எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத வருடம் சொல்லிட்டு வரோம். ஸோ இந்த வருஷம் டிஎன்ஏ 2023 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுமே கூட நம்ம நிறைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளை பற்றின தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்குது, ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகளும் கவுன்சிலிங் எத்தனை சீட்டு கொடுத்தாங்க, எத்தனை சீட் நிரம்பிச்சு, எத்தனை சீட் நிரம்பலை, இந்த தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருவள்ளூர் மாவட்டம். 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 11 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு மட்டுமே 460 சீட்டு கொடுத்துருந்தாங்க. அதிகபட்சமாக ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 271 சீட்டுங்கிறது நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்டில் ஒரு 161 சீட்டுங்கிறது நிரம்பிருச்சு. டோட்டலாக 460 சீட்டுக்கு 452 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. 98.3% இடங்கள் நிரம்பியிருக்கு. இந்த கல்லூரியில் வெறும் 8 சீட்டு மட்டும் தான் வந்து கவுன்சிலிங் முடிச்சு வேகன்சியாக இருந்திருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1112 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி. 2001 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 268 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக செகண்ட் ரவுண்டில் 152 சீட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 93 சீட்டும் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட 268 சீட்டுக்கு 261 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. 97.4% இடங்கள் நிரம்பியிருக்கு. கவுன்சிலிங் முடிச்சு 7 சீட்டு மட்டும் தான் வேகன்சியாக இருந்திருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1128 ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கும்மிடிப்பூண்டி. 2008 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 4 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 242 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. அதிகபட்சமாக செகண்ட் ரவுண்டில் 187 சீட் வந்து ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 77.3% சீட்ஸ் ஆகும். மொத்தம் 242 சீட்டுக்கு 232 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி இப்போ பார்க்கப்படுது. மொத்தமாக கவுன்சிலிங்கில் 95.9% இடங்கள் நிரம்பி இருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு வெறும் 10 சீட்டு மட்டும் தான் இங்கே வந்து வேகன்சியாக இருந்திருக்கு. அடுத்து பார்க்கக்கூடிய கல்லூரியானது 1237 வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர். 2008 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் அகடமிக் கவுன்சிலிங்க்கு 398 சீட் ஒதுக்கியிருந்தாங்க. இல்லை அதிகபட்சமாக செகண்ட் ரவுண்டில் 229 சீட்டும் தேர்ட் ரவுண்டில் 131 சீட்டும் நிரம்பி இருக்குது. 398 சீட்டுக்கு 368 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட கவுன்சிலிங்கில் மட்டுமே 92.5% இடங்கள் நிரம்பி இருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு நம்மளுக்கு ஒரு 30 சீட்டு மட்டும் தான் வேகன்சியாகவே இருந்திருக்கு. அடுத்து 1110 பிரதியுஷா இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். 2001 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 317 சீட்டு. இல்லை அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 145 சீட்டும் செகண்ட் ரவுண்டில் 120 சீட்டு நிரம்பியிருக்கு. 317 சீட்டுக்கு 275 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங்கில் 86.8% இடங்கள் நிரம்பியிருக்குது. கவுன்சிலிங் முடிச்சு 42 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1241 டிஜேஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர். 2009 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 190 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 124 சீட்டுங்கிறது நிரம்பி இருக்குது. மொத்தம் 191 சீட்டுக்கு 159 இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. கவுன்சிலிங்கில் மட்டுமே 83.7% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. மொத்தம் 31 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர். 2008 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் அகடமிக் கவுன்சிலிங்க்கு 227 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 116 சீட்டும் செகண்ட் ரவுண்டில் 41 சீட்டும் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட 227 சீட்டுக்கு 186 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. 81.9% இடங்கள் நிரம்பி இருக்குது. 41 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1238 ஜிஆர்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர். 2008 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 211 சீட். இந்த 211 சீட்டில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 100 சீட்டுங்கிறது நிரம்பி இருக்குது. செகண்ட் ரவுண்டில் ஒரு 53 சீட்டுங்கிறது நிரம்பி இருக்கு. 211 சீட்டுக்கு 167 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. கிட்டத்தட்ட 79.1% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங் முடிச்சு 44 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1116 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர். 1999 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 268 சீட்டு.
அதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 91 சீட்டும் செகண்ட் ரவுண்டில் 60 சீட்டும் நிரம்பி இருக்குது. மொத்தம் 268 சீட்டுக்கு 179 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. இது எவ்வளோ சதவீதம் இந்த கல்லூரியில் வந்து கவுன்சிலிங் சீட் நிரம்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 66.8% இடங்கள் நிரம்பி இருக்கு. கவுன்சிலிங் முடிச்சு 89 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1115 ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் வேப்பம்பட்டு திருவள்ளூர். 1993 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 197 சீட்டு. இதில் அதிகபட்சமாக தேர்ட் ரவுண்டில் 63 சீட்டுங்கிறது நிரம்பி இருக்குது. மொத்தம் 197 சீட்டுக்கு 81 சீட் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. மொத்தமாக 41.1% இடங்கள் இந்த கல்லூரியில் சீட் நிரம்பி இருக்கு. கவுன்சிலிங் முடிச்சு 116 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்குது. அடுத்து 1121 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர். 7 கோர்ஸ் நடத்துகிறாங்க. மொத்தம் 247 சீட்டு. இந்த 247 சீட்டுக்கு இந்த கல்லூரியில் 55 சீட் நிரம்பி இருக்குது. இந்த கல்லூரியில் எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 22.3% இடங்கள் நிரம்பிச்சு. கவுன்சிலிங் முடிச்சு 192 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து 1107 ஜெயா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர். 2001 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 150 சீட்டு. 150 சீட்டுக்கு மொத்தம் 23 சீட்டு தான் நிரம்பி இருக்குது. எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 15.3% இடங்கள் நிரம்பிச்சு. கவுன்சிலிங் முடிச்சு நம்மளுக்கு 127 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து 1229 இந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர். 2007 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 249 சீட்டு. 249 சீட்டுக்கு 38 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. அதாவது 15% இடங்கள் நிரம்பின ஒரு கல்லூரி. 211 சீட்டு கவுன்சிலிங் முடிச்சுமே வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து 1150 ஸ்ரீ ஜெயராம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர். 2014 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 271 சீட்டு. 271 சீட்டுக்கு 33 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. 12.2% இடங்கள் இந்த கல்லூரி கவுன்சிலிங் நிரம்பி இருந்துச்சு. கவுன்சிலிங் முடிச்சு 238 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1124 SAMS சாம்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவள்ளூர். 2006 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 146 சீட்டு. 146 சீட்டுக்கு 9 சீட் நிரம்பின ஒரு கல்லூரி. 6% இடங்கள் நிரம்பி இருக்கு. கவுன்சிலிங் முடிச்சு 137 சீட்டுங்கிறது வேகன்சியாக இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு மற்ற மாவட்டங்களை பற்றின தகவல்கள் வேணும்னாலுமே UKV தமிழாங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளும் எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு எவ்வளவு இடங்கள் நிரம்பலை அப்படிங்கிற தகவல்களை கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ அதுபோக இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.